இன்னைக்கு சித்தாந்தமா சினிமாவான்னு அண்ணன் சீமான் கேக்குறாரு. ம். ஆமாவா? ம். சித்தாந்தமா சினிமாவான்னு ஆ, முதலமைச்சர் வேட்பாளர்னு விஜய் அறிவிக்காத வரைக்கும் அந்த போர் வரவே இல்லையே. கரெக்ட் சார். இப்போ அதுதான் இப்போ உங்களுக்கு அப்ப புரியுதுல்ல? மட்டும் எப்படி சித்தாந்தமும் அதுதான் சினிமாவும் இப்போ ஒட்டி இருக்கும்? புரியுதுங்களா? ஏற்கனவே இதுதான் நான் சொல்றேன். இங்க யாருக்கும் நான் முட்டு கொடுக்கவே கிடையாது. ஏற்கனவே இங்க முதலமைச்சர் ஒரு துண்டு போட்டு வச்சிருந்தார் சார். இப்போ நான் சொல்றேன், ஜான் ஆரோக்கியசாமி 3 பேரை எதிர்பார்த்தார் சார். யார் யார் சார்? விசிகாவை ரொம்ப வலுவா எதிர்பார்த்தார். ஓகே. சரிங்களா? ம். ஏன்னா அங்க அடுத்து அடுத்து தலித் கிறிஸ்தவ வாக்குகள், தலித் மக்கள்கிட்ட இருக்க அந்த வாக்குகள் கணிசமா வரும் விசிகா சொல்லிட்டு அடுத்து. விசிகா. 2வது கட்டம் பாட்டாளி மக்கள் கட்சி வட சரி. மாவட்டங்கள். சரி. 3வதா தான் பாத்தீங்கன்னா சீமானை எதிர்பார்த்தார். ஓகே. சரி. ஏன்னா இந்த 2 பேரும் வராத பட்சத்துல ம். தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா வலு இழந்து இருக்கிறதுனால சீமான் மூலமா மற்ற சமூக வாக்குகள் அப்படி வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு. எப்படி ரவீந்திரன் துரைசாமிக்கு ஒரு பார்வை இருக்கோ, தென் மாவட்டங்கள்ல இருக்கிற முக்குழுத்தர் வாக்கு, தேவேந்திர குல வேளாளர்கள் வாக்கு, இல்ல நாடார்கள் வாக்கு, தேனி தென் மாவட்டம் மாவட்டங்கள் வாக்குகள் பெறறதுக்கு இவர் உதவுவாரு. இன்னொரு பக்கம் கேட்டா அன்புமணி உதவுவாரு. விசிகாவே வராத இப்படி ஒரு நல்ல வியூகம் அமைச்சதெல்லாம் தப்பு இல்லை. ஆனா இல்ல அந்த வியூகம் நானே தேனி மாவட்டம் பயணம் போயிருந்தேன். அந்த பகுதியில திரு சீமான் அவர்களையும் அந்த மலையேறும் சார் போராட்டம். சீமானுக்கு சார் நான் சொல்றேன், சீமானுக்கு சப்போர்ட் பண்றதா கூட நீங்க நினைச்சீங்க. நான் மாற்று கருத்து நிறைய எனக்கு இருக்கு, அது வேற. ஆனா ஒண்ணு சொல்றேங்க, சீமான் மாதிரி கள அரசியல் பண்றதுக்கு இன்னைக்கு வேற யாரும் கிடையாது. நீங்க சொல்லலாம் திமுக கூட இல்ல. எந்த கட்சியும் கிடையாது. கள அரசியல்ல ம். சீமான் மாதிரி கள அரசியல் பண்றதுக்கு இங்க வேற கட்சி தலைவர் கிடையாது. ம். அது புதுசா ஆரம்பிச்ச கட்சியா இருக்கட்டும், ஏற்கனவே இருக்கிற கட்சியா இல்ல இருக்கட்டும்.